சன் டிவியில் புது சீரியலில் ஒரு மேஜரான ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்குங்க. அதுவும் ஹீரோயினே குவிட் பண்ணியிருக்காங்களாம். எஸ், யார் அவங்க, எந்த சீரியல் அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். சன் டிவியில் புதுசாக வரப்போகிற சீரியல் தாங்க ராகவி. ஆக்சுவலி இதனுடைய பூஜையெல்லாம் போட்டாச்சு, சீக்கிரமாகவே வர இருக்குது. இப்படி இருக்கும்போது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் குவிட் பண்ணியிருக்காங்களாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சீரியலில் ஆக்ட்ரஸ் தேஜஸ்வினி, ஆக்ட்ரஸ் கண்மணி மனோகரன், ஜிஷ்ணு இவங்க 3 பேர் தான் மெயின் லீடாக பண்ணுறாங்க அப்படின்னு சிஸ்டர்ஸ் பேஸ்டு கதையாக இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கூட நமக்கு தகவல்லாம் கிடைச்சிருந்தது. இப்படி இருக்கும்போது சீரியல் ஆக்ட்ரஸ் கண்மணி மனோகரன் இப்போ ராகவி சீரியல்லேருந்து குவிட் பண்ணியிருக்காங்களாம். இவங்க இந்த சீரியலில் ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஹீரோயின் மெயின் ரோலில் இவங்க கமிட் ஆனாங்க. இதுக்கு முன்னாடி பல சீரியல் பண்ணியிருந்தாலுமே அதெல்லாம் முக்கியமான கதாபாத்திரம் தான், ஹீரோயினாக பண்ணலை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மகாநதி சீரியலில் வெண்ணிலா ரோலில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சீரியலுக்காக அவங்க குவிட் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியல்லேருந்துமே. ஸோ இப்படி இருக்கும்போது சடனாக கண்மணி மனோகரன் குவிட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியலை லான்ச்சுக்கு முன்னாடியே. ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் ஸ்வாதி நித்யநாதன் வந்திருக்காங்க. இவங்க தெலுங்கில் ஒரு சூப்பரான சீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போ கண்மணி மனோகரனை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சிஸ்டர்ஸாக தேஜஸ்வினி அண்ட் கண்மணிக்கு பதிலாக ஸ்வாதி தான் பண்ண போகிறாங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி. கண்மணி ஒருவேளை கன்சீவாக இருக்காங்களா, என்ன ஏதுங்கெல்லாம் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயே கூட மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.